ஃபின்லாந்து இந்த நாட்டை லேண்ட் ஆஃப் 1000 லேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா நார்தர்ன் யூரோப்ல இருக்கிற இந்த நாட்டுல சுமார் 2 லட்சம் ஏரிகள் இருக்கு. இது போக உலகத்திலே ரொம்ப மகிழ்ச்சியான நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல ஃபின்லாந்துல இருக்கிற மக்களோட மகிழ்ச்சியின் ரகசியம் மற்றும் சில சுவாரஸ்யமான தகவல்களையும் பார்க்க போறோம். வெல்கம் டு ஸ்னோஸ் தமிழ் பாட்காஸ்ட். நம்ம ஊர் மக்களுக்கும் ஃபின்லாண்டுக்கும் ஒரு க்ளோஸான கனெக்ஷன் இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய 90s அண்ட் 2000s காலங்கள்ல அதிகமான யூஸ் பண்ண ஃபோன் அப்படின்னா அது நோக்கியா தான். இந்த நோக்கியாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னா ஃபின்லாண்ட்ல தான் இருக்கு. ஃபின்லாண்டோட தலைநகரமான ஹெல்சிங்கில தான் இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. ஸோ இந்த நாட்டு மக்கள் ஹாப்பியா இருக்கிறதுக்கு நம்பர் 1 ரீசன் அப்படின்னா ஹெல்த் கேரும் சோஷியல் செக்யூரிட்டி தான். ஸோ கவர்மெண்ட் இந்த நாட்டு மக்களுக்கு சைல்ட் கேர், ஹெல்த் கேர், எஜுகேஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. ஸோ அதனால மக்கள் கவர்மெண்ட் மேலேயும் சரி, இல்லை மற்ற மக்கள் மேலேயும் சரி நிறையவே நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் ஹை ட்ரஸ்ட் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது போக கவர்மெண்ட்லேயுமே கரப்ஷன் ரொம்பவே கம்மினால நல்லாவே டிரான்ஸ்பரண்டா இருப்பாங்க. அதனால இந்த மக்களுக்கு எந்தவித ஒரி எதுவுமே கிடையாது. இப்போ இதே இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஒரு என்னதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பெனிஃபிட்ஸ்லாம் இருந்தாலுமே ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா நம்ம பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல தான் போறோம். ஸோ அப்போ ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்ச பிறகு பில்லு என்ன வரப்போதோ அப்படின்னு ஒரு பயம் எப்பயும் இருக்க தான் செய்யும். அது போக ஒரு ஃபேமிலின்னு வந்துட்டா அந்த குழந்தையோட படிப்பு செலவும் ஒரு பெரிய பழுவா தான் இருக்குது. இந்த கவலையெல்லாம் இல்லாம தான் ஃபின்லாந்து சிட்டிசன்ஸ்லாம் இருக்காங்க. ஏன்னா இது எல்லாமே கவர்மெண்ட் பாத்துக்குது. அண்ட் ஃபின்லாந்து இந்த உலகத்திலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்கம் ஈக்குவாலிட்டி இன்இக்வாலிட்டி கொண்ட நாடு. அதாவது ரிச்சுக்கும் புவருக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் ரொம்பவே கம்மி. அதே இது நம்ம நாட்டில் 1% ஆஃப் த ரிச் தான் நம்ம நாட்டோட 40% வெல்த் வச்சிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சிஸ்டம். உலகத்திலே பெஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னா அது ஃபின்லாண்டோட தான். அங்கே டெஸ்ட் கம்மி, ஸோ ஸ்ட்ரெஸ் கம்மி. அதே மாதிரி ப்ராக்டிக்கல் பேஸ்ட் அப்ரோச்சாக தான் இருக்கும். நம்ம நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா தியரி பேஸ்டு லேர்னிங்காக தான் இருக்கும். அதே மாதிரி டெஸ்ட்டுமே நிறையா இருக்கும். அங்கே டெஸ்ட்டுக்கும் மார்க்குக்கும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஸோ சில்ட்ரனும் கிட்ஸும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே இருந்து அந்த காம்படிஷன் மனப்பான்மை இல்லாமல் தான் வளர்றாங்க. இது அவங்களுடைய ஹாப்பினஸ்க்கு முக்கிய பங்காக பார்க்கப்படுது. அடுத்தது ஒர்க் லைஃப் பேலன்ஸு. அவங்க ஒர்க்குக்கும் சரி, வெக்கேஷனுக்கும் சரி ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. வெக்கேஷனுக்கு மாசக்கணக்கில் லீவ் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஃபேமிலி லைஃபுக்கும் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ அவங்க ஃபாலோ பண்ணுற பாலிசி பேர் பார்த்தீங்கன்னா கல்சாரி கன்னெட். அதாவது வீட்டில் நல்ல லூஸான க்ளோத்ஸ் போட்டு வைன் குடிச்சிட்டு ரிலாக்ஸ்டாக இருக்கிறது, அதுதான் அதோடைய மீனிங்கு. ஸோ அது அவங்களுடைய ஒர்க் லைஃப்லையும் இந்த பாலிசியை எனேபிள் பண்ணுற மாதிரி தான் அந்த லைஃப் ஸ்டைல் இருக்கும். ஃபின்லாண்டில் ஒரு 75% அட்லீஸ்ட் காடுகளும் ஏரிகளும் தான் இருக்கு. அதனால அங்க இருக்கிற மக்களுக்கு இந்த நேச்சரே ஒரு பெரிய பங்கா வகிக்குது அவங்களுடைய ரிலாக்ஸேஷனுக்கு. அது போக சவுனாஸ் கல்ச்சர் அப்படின்றது அங்க ரொம்பவே ஜாஸ்தி. கிட்டத்தட்ட 33 லட்சம் சவுனாஸ் இருக்கு. சவுனா அப்படின்றது ஒரு க்ளோஸ்டு ரூம்ல ஹீட் ஜென்ரேட் பண்ணி அதே மாதிரி அந்த ஸ்மோக் அண்ட் ஹியூமிட் மூலமா பாடியை ரிலாக்ஸ் பண்ண வைக்கும். ஃபின்லாந்து ஒரு குளிர் பிரதேசம். அதே மாதிரி அப்பப்போ ஸ்னோஃபால் இருக்கிறனால இந்த சவுனா அப்படின்றது அங்க ரொம்பவே பாப்புலர். அதே மாதிரி இந்த சவுனா கல்ச்சர் அப்படின்றது அவங்களுடைய முக்கிய பங்கா பாக்குறாங்க. ஃபின்லாண்டோட ஏர் குவாலிட்டி ஒரு கிளீனஸ்ட் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா கவர்மெண்ட் அங்க நேச்சருக்கு பயங்கரமா ஃபோக்கஸ் பண்றாங்க. அதே நேரத்துல பொல்யூஷன் லெவல்ஸுமே அங்க ரொம்ப கம்மியா இருக்கு. அதே மாதிரி மென்டல் ஹெல்த்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க ஃபின்லாந்து மக்கள்ல. ஏதாவது மனசளவுல சரியில்லைனாலுமே அங்க இருக்கிற கவர்மெண்ட் அவங்களுக்குன்னு ஃப்ரீ கைடன்ஸ் கொடுத்து அந்த பிரச்சனையில இருந்து வெளிவரதுக்கு உதவி செய்யறாங்க. அடுத்து அவங்க ஃபாலோ பண்ற ஒரு பாலிசி பேர் சிசு. சிசுன்றது மனதுறுதி, விடாமுயற்சி, அதுக்கப்புறம் சவால்களை சந்திக்கிற திறன். இது எல்லாமே அவங்க சின்ன வயசுல இருந்தே விதைக்கிறாங்க. அதனால ஒவ்வொரு நாளும் அவங்க எந்திக்கும் போதே பாசிட்டிவ் அப்ரோச் தான் லைஃபை பாக்குறாங்க. அண்ட் அது போக சிம்பிள் சந்தோஷத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு அமைதியான நாள் மற்றும் ஒரு நாள் சவுனால ஸ்பெண்ட் பண்றதுக்கெல்லாம் ரொம்பவே ப்ரையாரிட்டி கொடுத்தாங்க. ஸோ பெருசா மெட்டீரியல்ஸ்க்கு ஆசைப்பட மாட்டாங்க. இதனாலேயே அங்க இருக்கிற மக்கள் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது போக ஃபின்லாண்டோட சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஃபின்லாந்து தான் ஹோம் ஆஃப் சாண்டா கிளாஸ். அஃபிஷியலா சாண்டா கிளாஸோட வீடு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஃபின்லாண்டோட லாப்லாண்ட் நகரத்துல. இந்த ஊர்ல சாண்டா கிளாஸை எப்ப வேணாலும் விசிட்டர்ஸ் பார்க்கலாம். ஃபின்லாந்து நார்த் போல்ல பக்கத்துல இருக்கிறனால அங்க இருக்கிற அந்த நார்தர்ன் பார்ட்ஸ்ல ஃபுல்லா லாங் சன் அண்ட் லாங் நைட்ஸ்ன்னு இருக்கும்.
சில நேரங்கள்ல ஒரு வாரத்துக்கு வந்து இரவு பகலாக வெயில் அடிக்கும். சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, சூரியனே வராது. அண்ட் பகல்ல கூட வந்து இருட்டா தான் இருக்கும். இத தான் வந்து போலார் நைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபின்லாந்து மக்களுக்கு காஃபினா ரொம்பவே பிடிக்கும். ஆனா, அங்க உள்ள மக்கள் வந்து ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா 2 டூ 3 காஃபி குடிக்கிறது அவங்க பழக்கவழக்கமாவே வந்து வச்சிருக்காங்க. அண்ட் ஃபின்லாண்ட்ல பியூட்டிஃபுல்லா வந்து நார்தர்ன் லைட்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். வருஷத்துக்கு வந்து 200 நாட்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இத பார்க்கறதுக்காண்டியே வந்து விசிட்டர்ஸ் வந்து டிராவல் பண்ணி ஃபின்லாண்டுக்கு வருவாங்க. பட் அங்க உள்ள மக்களுக்கோ வந்து இதெல்லாம் வந்து டே டு டே பார்க்கலாம். ஸோ ஃபின்லாந்து நாட்டுல அவங்க நேச்சர், எஜுகேஷன், ஸ்ட்ராங் சோஷியல் சிஸ்டம், அதுக்கப்புறம் கல்ச்சரல் ட்ரெடிஷன் இது எல்லாமே அவங்களுடைய ஹாப்பினஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனா அமைஞ்சிருக்கு. இது போக வந்து அவங்களுடைய ரெஸ்பெக்ட் ஃபார் நேச்சரா இருக்கட்டும், இல்லாட்டி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இதுவுமே ஒரு நல்ல என்வாயரன்மெண்ட்டை வந்து அவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இதெல்லாம் வந்து இந்தியால கொண்டு வரதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னா வந்து கண்டிப்பா வாய்ப்பே இல்ல. ஏன்னா நம்ம ஸ்கூலிங் சிஸ்டமே பார்த்தீங்கன்னா காம்படிஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதே மாரி ஃபின்லாண்ட்ல இருக்கிற பாப்புலேஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. அத இந்தியா மாரி ஒரு பெரிய கண்ட்ரில கொண்டு வரதுக்கு கண்டிப்பா வந்து சான்ஸ் இல்லன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு ஃபின்லாண்டோட இன்ஃபர்மேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.